Hi, welcome and welcome to the Nurses Coffee with DD Season 2 powered by RRP Housing Co-presented by Vivo X5 Max phones. Well, இன்னைக்கு என்னோட கெஸ்ட் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஹீரோ அண்ட் அவர் பண்ணாத விஷயங்களே கிடையாது இந்த இண்டஸ்ட்ரியில். யூ நேம் இட் அண்ட் ஹீ வுட் ஹவ் டன் இட். அண்ட் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்தியாவோட டாப் ஹீரோயின்ஸ் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் டாப் டைரக்டர்ஸோடையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அவருக்கு சொல்கிறதுக்கான விஷயங்கள் இவ்வளோ இருக்கும். பட் நமக்கு டைம் இவ்வளோ தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதில் பெஸ்ட் என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் டு வெல்கம் ஆக்டர் பிரசாந்த். Thank you so much என்னோட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. Thank you for having me over. Okay, so பிரசாந்த் அவர்கள் வந்துட்டு நடிக்க ஆரம்பிக்கும் போது 17 வயசு தான் இல்ல? Such a young boy when you started acting. அதே கேக்குறீங்க, அது பெரிய ஒரு கதைங்க. உங்களுக்கு வந்து தியாகராஜன் சாருக்கு இப்படி ஒரு பையன், ஒரு மகன், ஒரு மனிதர், ஒரு மாணிக்கம் இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியாம அவர் வளர்த்திருக்காரு. ஏன் அவர் அப்படி பண்ணார்? முதல்ல அதை எனக்கு சொல்லுங்க, அந்த கதை சொல்லுங்க. அப்பா வந்து நடிக்க he was நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார். He was GM for Polydor Records. He was one of the leading exporters of India. Then சடனாக வந்து எதிர்த்து அவர் நடிக்க ஆரம்பிச்சாரு. நடிக்க ஆரம்பிச்ச உடனே அவருக்கு என்னன்னா, he wanted me to have a normal life. அதாவது இன்னாரோட சன்னு தெரிஞ்ச உடனே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், எல்லாரும் வேறு மாதிரி பார்க்கலாம். ஸோ ஆஸ் அ ஒரு சாதாரண வீட்டு புள்ள மாதிரி இப்படி இருக்கணும், எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு தான் யாருக்குமே வந்து இது என்னோட சன் இல்லாட்டி இல்லை நான் போய் இவர் தான் அப்பான்னு சொன்னது கிடையாது. ஸோ சத்யராஜ் சார் தான் உங்களை ஃபர்ஸ்ட் என்ன இப்படி ஒரு பையன் இருக்கானாமே அப்படின்னு சொன்னாராமே, கரெக்டா? அப்புறம் பிரதாப் போத்தன் சார் உங்களுக்கு தெரியுமா இப்படி ஒரு பையன் இருக்கா, தியாகராஜன் சாருக்கு இப்படி ஒரு பையன் இருக்கா அப்படின்னு வந்து எல்லாரும் பேசிக்கிட்டாங்கன்னு. ஸோ அது அந்த கதை சொல்லுங்க அப்படியே லைட்டாக. ஒன்றும் இல்லை, அது எனக்கு சின்ன வயசில் வந்து என்னன்னா, எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அப்பா வந்து வீட்லேயே அவர் வந்து பண்ணி கொடுத்துருவார். சொன்னால் வந்து அப்போ வந்து VCRல வந்தது 1982 பார்த்தீங்கன்னா VCR, பின்னிக்கு இப்படி ப்ளூரே டிவிடிலாம் சொல்கிறோமோ அந்த காலத்தில் வந்து VCR வாஸ் நெக்ஸ்ட் திங். VCRனா பார்த்தீங்கன்னா அப்போ கேசட்ஸ் இந்தியாவில் இப்போ அதிகமாக படம் இல்லை. ஸோ எல்லாமே வந்து ஹாங்காங் படங்கள் இருந்தது. இந்த ஜாக்கி சான் டேப் போட்டு தள்ளி இந்த ஸ்பூல் மேக்னெட் அந்த ரைட். ஸோ எனிவே அப்போ அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜாக்கி சான் படங்கள் நிறையா இருந்தது அப்போ. ஸோ அந்த ஜாக்கி சானோட குட்டி கணங்களாம் பார்த்துட்டு வீட்டில் நான் வந்து பல்ட்டி நிறைய அடிக்க ஆரம்பிச்சு அப்பா கூப்பிட்டு பாப்பா இப்படி பண்ணுற பாருங்க, இப்படி பண்ணுற பாருங்க. அப்பா பார்த்துட்டாரு, ஆஹா எடுக்கு முடக்கா பண்ணால் பையனுக்கு ஒன்று ஆகிடும், பெஸ்ட்டு வந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டார். ஆமான்னு. ஸோ இமீடியட்லி ஹி ஸ்டார்டட் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூல் அட் ஹோம். ஸோ ஐ ஸ்டார்டட் ப்ராக்டிஸிங் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃப்ரம் தட் டைம். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் சடனாக வந்து ஒரு ஈவினிங் ஒரு 7 மணி இருக்கும், ஒருத்தர் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி தியாகராஜ் சார் இருக்காரான்னு கேட்டார். நான் உடனே அப்பா இல்லைங்க வெளியில் போயிருக்காரு, நீங்கள் தியாகராஜோட சன் அப்படின்னாரு. அந்த ஆட்மை மம்மி எக்ஸாக்ட்லி அதே தான். அது வந்து மேல் வெர்ஷன் அவ்வளோதான். ஏன்னா சத்யராஜ் சாரும் அப்பாவும் நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படி பண்ணி வந்து இது மாதிரி டேட் வந்து இது மாதிரி கல்யாணம் இருக்கு இல்லாட்டி அது இந்த வயசில் ஒரு பையன் இருக்குது சொன்னதே கிடையாது. அதுக்கப்புறம் அவர் பார்த்ததும் பெட்டா வந்து அது எதுக்காக வந்தார்னா அவரோட சிஸ்டர் வெட்டிங்காக அந்த இன்விடேஷன் கொடுக்க வந்திருந்தார். ஸோ சரிங்க சார் வந்தால் கொடுத்துருன்னு சொல்லும்போது வந்தானே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். மறுநாள் பார்த்தா சன்னா ஒருத்தர் அப்பா கூப்பிட்றாரு, யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு. யார் என்ன பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு போனால் பிரதாப் போத்தன் சார் உட்காந்துருக்காரு. ஸோ பிரதாப் போத்தன் சார் சத்யராஜ் சார் வந்து சொன்னார், இது நம்பல, ஐம் வெரி ஹாப்பிங்க, ஐ வாண்ட் ஹிம். எனக்கு ஒன்றும் புரியல, என்ன இவர் வாண்ட்டுன்றாரு, என்ன அப்பா என்ன தார்வாத்தை கூட்டிட்டு போகிறாரா, என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை டேசின்னு ஒரு படம் பண்ண போகிறேன், ஹீரோக்காக தேடிட்டு இருந்தேன், இவர் தான் ரைட்டுன்னு சொன்னோன்னே ஓஹோ இதான் நடக்குதோ. அப்புறம் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா அம்மா சொன்னாங்கன்னு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு, let him finish his at least his +2, then only he can let's see what life has. சொன்னே வீட்டில் நோன்ட்டாங்க. ஸோ பிரதாப் சார் had to go back. அதுக்கப்புறம் 2 years ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் திரும்பி அதே குட்டி கண்ணை பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அப்பா கதை சொல்ல வந்திருந்தார். பார்த்ததும் யார் ஒருத்தர் வெளியே சொல்லுமா அப்படி பயங்கரமாக ஜம்ப் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு காற்றுல பறந்துட்டு இருக்காரு, யார் அப்படின்னு கேட்கும்போது இல்லை தியாகராஜ் சாரோட சன்னு சொன்ன உடனே ஷாக் கிடையாது. ஒரு வாரத்தில் பார்த்தா 40 ப்ரொடியூசர் வந்துட்டாங்க வீட்டுக்கு. என்டையர் இண்டஸ்ட்ரி வாஸ் அப்ளேஸ் வித் தியாகராஜ் சாருக்கு ஒரு சன் இருக்காரு, அது இந்த வயசில் ஒரு சன் இருக்குன்னு சொன்ன உடனே அது எக்ஸாக்டாக எப்படி கூடிச்சுன்னா ஐ ஃபினிஷ் மை +2 முடிச்சேன். இந்த மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், அதுவும் எழுதி முடிச்சிருந்தேன். ஸோ அந்த 3 மாதம் கேப் இருக்கும். கரெக்டாக அந்த 3 மாதம் கேப்பில் வந்து பார்க்க இண்டஸ்ட்ரியை சொல்ல நியூஸ் பரவ எவ்ரிபடி கேம். அப்போது தான் வீட்டில் ஃபஸ்ட்டு போர்ட் மீட்டிங். அப்பா நான் அம்மாலாம் உட்காந்துக்கிட்டு அப்பா சொன்னார், ஒரு 17 வயசில் வந்து
ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு கேரியர் டெசிஷன் டைம் அது. ஏற்கனவே நீ டாக்டர் ஆகிற முடிவு பண்ணிட்டு நீ யூ ப்ரிப்பேர்ட் அண்ட் ஆல் தட். Okay, that is one side. இந்த 3 மாதம் டைம் இருக்குது, ட்ரை பண்ணி பாரு. படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நீ ஆக்டர், இல்லைன்னா நீ டாக்டர் அப்படின்ட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எல்லாம் அதாவது என் கேரியரில் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஸ்டார்ட் லைக் தட் வந்தார். அப்பா நினச்சிருந்தேன் அந்த டைமில் வந்து ஒரு பெரிய டைரக்டர், ஒரு பெரிய ஹீரோயின், பெரிய ப்ரொடக்ஷனில் வந்து நான் லான்ச் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அவர் எந்த மாதிரி இப்போ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணார்னா எல்லாருமே புதுசு, எக்ஸப்ட் த கொரியோகிராஃபர், எக்ஸப்ட் த டிஓபி, எல்லாருமே புதுசு. டான்ஸ் மாஸ்டர் தவிர எல்லாருமே புதுசு. ஸோ சொன்னார், ஓகே வை டோன்ட் வி சப்ஜெக்ட் கேட்டால் ஐ திங்க் திஸ் சப்ஜெக்ட் டு பி ஆஃப் பிரசாந்த் சொல்லிட்டு ஆரம்பித்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா வி ஸ்டார்டட் த மூவி எக்ஸாக்ட்லி ஆன் July 9th. ஒரு மாதத்தில் படத்தை முடித்தோம் August 9th. அப்பா, and that movie was a blockbuster hit. அது பண்ணும்போது பார்த்தா இப்போ தமிழ் படம் பண்ணுறதுக்கு நான் கேரளா போயிருந்தேன். சித்ராஞ்சலி ஸ்டுடியோஸ் அப்போ தான் புதுசாக திறந்துருந்தாங்க, அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். சார் நான் கேரளா ஆளுங்களை பார்த்துட்டு MTV நாயர் சார் வந்து இந்த பெருந்தச்சுன்னு ஒரு கதை எழுதியிருந்தார். அவரோட சப்ஜெக்ட் வந்து ஹி வாஸ் சர்ச்சிங் ஃபார் சம் யங் பாய். என்னை பார்த்து நியூஸ் போயிருக்கு அவருக்கு. ஸோ நான் நடுவில் சடனாக பார்த்தா நான் மெட்ராஸ் போகும்போது அப்பா சொன்னார், மிஸ்டர் MTV ஒன்று பார்க்கணுன்னு. மிஸ்டர் MTV எனக்கு யாரும் தெரியாது எனக்கு. அவர் மீட் பண்ணதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், அதாவது MTV நாயர் சாரோட ஸ்கிரிப்டை நடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே இருப்பாங்க. அது எவ்ரி வாண்ட்ஸ் டு பி இன் ஹிஸ் மூவிஸ், வாண்ட்ஸ் டு பி அண்ட் அ பார்ட் ஆஃப் ஹிஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் கோ கிரேசி. அவரோட சப்ஜெக்ட் நடிக்கிறது வந்து இட்ஸ் லைக் காட்ஸ் கிஃப்ட் மாதிரி. ஸோ அவரை போய் மீட் பண்ண பார்த்ததும் ஓகே திஸ் பாய் ஐ திங்க் ஹில் ஃபிட் தி பில் அப்படின்னார். பிஃபோர் ஐ கேன் இவன் அண்டர்ஸ்டாண்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி பார்த்தா இப்போ நான் கேரளாவில் ஷூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தா நான் கர்நாடகாவில் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். கேமராமேன் யார் பார்த்தா சந்தோஷ் சிவன், அஜயன், அந்த பக்கம் பார்த்தா ஜாம்பானுங்களு, நெடுமுடி வேணு, தெலுங்கன் சார் அப்படின்னு பார்த்தா ஒரு ஏராளமான கேஸ்ட்டு. சுற்றி முற்றி பார்த்தா எல்லாம் ஒரே, அதுவும் மலையாளம் பேசுறதுல வந்து கஷ்டம். அதில் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு பியூர் மலையாளம், ஒரு டிஃப்ரெண்ட் பீரியட் சப்ஜெக்ட் வேறு. பியூர் மலையாளத்தில் பேசும்போது இதில் வந்து மற்ற பெரிய ஸ்டார்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா போர்டில் எழுதிக்கிறாங்க டைலாக்கை. அந்த பிளாக் போர்டில் வந்து இந்த பக்கம் எழுதிக்கிறாங்க பாதி, இந்த பக்கம் பாதி, இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க, நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒன்றுமே புரியல. என்னமோ நடக்குது, நல்லாவே நடக்குது. லெட் மீ என்ஜாய் அப்படி சொல்லிட்டு ஸோ ஐ ஸ்டார்டட் தட். மை செகண்ட் மூவி ஸ்டார்டட் விச் இஸ் திஸ் பெருந்தச்சன். கரெக்டாக செப்டம்பர் 15th முடியுது. அண்ட் ஐ கேம் பேக் டு சென்னை ஆன் செப்டம்பர் 16th. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் விட்டு இறங்கி வீட்டுக்கு வரேன். வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். அம்மா இல்லை வா குளிச்சுட்டு ரெடியாகு. என்ன இப்போ தான் வந்து குளிச்சுட்டு ரெடியாகு, உன் படம் ரிலீஸ் ஆகுதா போய் பார்க்கலாம் வா. என் படம் ரிலீஸ் ஆகுதா? எந்த படம்? பண்ணி தமிழ் படம் வைகாசி பிறந்தாச்சு. பார்த்தா என்னை கமலா தேட்டர் கொண்டு போகிறாங்க. எனக்கா ஒன்றும் புரியல. பாக்ஸில் உட்கார வைக்கிறாங்க. சடனாக பார்த்தா என் மூஞ்சி பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா வாஸ் லைக் was blushing, was like என்னையா இது, oh my god, வெக்கமா இருந்ததா? பயங்கர வெக்கமா. நான் வந்து இப்படி தான் பார்த்துட்டு இருந்த படத்தை. ஐயோ அதுல வேற நீ கோட எடுத்து சாங்கோ நீ நடந்து வந்தா வலிக்குது. அன்பிலீவபிள் அட்மாஸ்பியர். அது பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தா கீழே பார்த்தா பப்ளிக் ஒரே ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க, கை தட்டிட்டு இருக்காங்க, டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, ஒரே கத்துறாங்க. எனக்கு அதான் ஓ மை காட், இப்படிதான் படம் ரிலீஸ் ஆனா இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு ஃபீலிங் போயிட்டு இருக்கு. அதில் ஒரு சீன் இருக்கும், ஹீரோனி நானும் லிப் டு லிப்ஸ் கிஸ், ஃபஸ்ட்டு கிஸ் அடிக்கிற மாதிரி, என் லைஃப்பில் ஃபஸ்ட் கிஸ். ஸோ அந்த காட்சி வந்து நான் பார்த்தா பக்கத்தில் அம்மா உட்காந்துருங்க. வாட் இஸ் ஹேப்பனிங்? சரி ஓகே நடந்து முடிஞ்சிச்சு. வெளியில் வந்து ஐம் கம்மிங் அவுட். பார்த்தா பப்ளிக் உடனே என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. எவ்ரிபடி இஸ் லைக் கெட்டிங் கிரேசி, ஷவுட்டிங் மை நேம். இந்த சன்னா வந்து ஒரு இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் ஃபார் மீ. அந்த சினிமா தேட்டர் இருக்கு, அந்த தேட்டர் உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கும் வெளில வரதுக்கும் world of difference. In 2.5 hours it was a totally a different world for me. நீங்க வந்துட்டு பெரிய பெரிய லெஜெண்ட்ஸோட you've been blessed work பண்றதுக்கு. and நிறைய பேர் உங்களுக்கு தெரியாமலே நீங்க போய் work பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், யார் மணி சார்னு தெரியாமலே நீங்க ஆடிஷன் பண்ணிருக்கீங்களாமே, அந்த கதை சொல்லுங்க ப்ளீஸ். என்ன நடந்தது, நைட் வந்து வீட்டில் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாளைக்கு மார்னிங் வந்து உனக்கு ஸ்க்ரீன் டெஸ்ட்டுன்னு. ஸ்க்ரீன் டெஸ்ட்டா? எனக்கு என்ன ஸ்க்ரீன் டெஸ்ட்டு? அப்போ ஈகோ, இத்தனை படம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ எனக்கு ஸ்க்ரீன் டெஸ்ட்டா? தட் ஸ்மால் தட் இன்னசென்ஸ் அண்ட் இட்ஸ் லைக் யுவர் யங் பூல் ரேரிங் அப்படின்னு இருக்கும்போது போனேன். 7 மணிக்கு கரெக்டாக ஷாப்பாக வர சொன்னால் 7 மணிக்கு நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போனேன். உள்ளே போகும்போது பார்த்தா யாரும் இல்லை. எனக்கு என்னென்னா ஒரு டைம் சொன்னால் டைம் மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி போகும்போது அங்கே இருந்து ஷூட்டிங் வந்து 9 o'clock சொல்லிட்டாங்க. சரி உங்களுக்கு 7 o'clock ஸ்க்ரீன் டெஸ்ட் முடிஞ்சு உங்களோட ஷூட் 9 o'clock. என்னோட ஷூட் வந்து அந்த எங்க தம்பி படம் 9 o'clock. ஸோ எனக்கு அது மிஸ் பண்ண ஐ ஷுட் மிஸ். ஸோ போனேன் 7 o'clock போயிட்டேன். 6:40 என்ட்ரு பண்ண பார்த்தா யாரும் கிடையாது, ஒரு எம்டியாக இருந்தது. பார்த்தா ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. எனக்கு இன்னும் புரியல, சரி யாரும் வந்து ரிசீவும் பண்ணல. சரி ஓகே நான் ஒரு 5 minutes வெயிட் பண்ணேன்.
எதுவும் நடக்கலன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்து இது மாதிரி எக்ஸ்கியூஸ் மீ, இது மாதிரி நான் வந்து அங்கே ஷூட்டிங் ரெடியாக இருக்கும், 9 o'clock நான் போகணும், கொஞ்சம் டேரக்டர் சார் கிட்ட சொல்லுங்கள், கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் போக முடியும், கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சார்கிட்ட சொல்கிறீங்களான்னு கேட்டேன். சொல்லி முடிச்சது அவர் ஒன்று லுக் ஒன்று ஒருத்தர் விட்டார். அப்போது மேனேஜர் வந்து மணி சாருக்கு மேனேஜர் வந்து மோகன் அப்படியே ஒரு கத்திட்டு போயிட்டார் வெளியில். நான் டேரக்டர் சார்கிட்ட நான் சொன்னேன் இது மாதிரி ஸ்க்ரீன் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி, அவ்வளோதானே சொன்னேன். இவர் எதுக்கு மோகன் கத்திட்டு போகணும், இந்த மோகன் யார், ஒரு அவர் தான் டேரக்டரோ சார். நான் பார்த்தா ஒருத்தர் ஓடி வராரு பயங்கரமாக, சார் 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 என்ன 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 ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தர் உட்காந்துருந்தார், இது மாதிரி எனக்கு லேட் ஆகுது, நான் கொஞ்சம் டேரக்டர் சார்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்துட்டேன்னு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டேன். அவ்வளோதான். என்னங்க அவர் தாங்க டேரக்டர் மணிரத்னம். அப்போ ஓஹோ அவர் தான் மணிரத்னமா, உங்களுக்கு தெரிய கூட தெரியல. I watched his movies. I'm a very big fan of his. But I haven't seen The Gentleman. So அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, டெஸ்ட் பண்ணீங்க? ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறம் உள்ளே போனதும் பார்த்தா அந்த பேக் சைடில் வந்து ஒரு கேமரா செட் பண்ணியிருந்தாங்க. யாருன்னு பார்த்தா குஷ்புவோட தம்பி அப்துல்லா வந்து இன்னொரு கேரக்டருக்காக ஹியட் கம். ஸோ 2 பேர் நிற்க வச்சாங்க. நிற்க வச்சதும் கொஞ்சம் மணி சார் வந்து வந்ததும் ஹி கேம் ஏ டைலாக். ஹி செட் ஓகே நம்ம வந்து ஆரம்பிக்கலாமான்னு. பண்ணலாம். அப்புறம் சிகரெட் ஒன்று கொடுத்தாங்க. சார் என்ன சார் இது அப்படின்னு. இல்லை சிகரெட் அப்படின்னாரு. அது தெரியும் சார், பட் இல்லை திஸ் கேரக்டர் ஹேஸ் டு ஸ்மோக்குன்னாரு. நான் இட்ஸ் வில்லேஜ் ஐ வாண்ட் தட் ரஸ்டிக் ஃபீல்னாரு. தட்ஸ் நைஸ் சார், பட் ஐ டோன்ட் ஸ்மோக் அப்படின்னேன். அப்படியா, இந்த கேரக்டர் வந்து சிகரெட் பிடிக்கணுமே அப்படின்னாரு. அப்போ இந்த கேரக்டர் வேணாம் சார் என்ன. மணி சார் கிட்ட எனக்கு வேணாம் சார் இந்த கேரக்டர். ஸோ அப்படி சொல்லி முடிச்சது பார்த்தா ஒருத்தர் அங்கே சிரிக்கிறது அந்த தோரணை தெரிஞ்சுது. யாருன்னு பார்த்தா பிசி ஸ்ரீராம் சார் அந்த கேமரா பண்ணி இப்படி சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் த லெஜெண்ட்ஸ். ஐ மெட் தம் லைக் திஸ். நான் ஒரு பார்த்தேன், அதுக்கப்புறம் டைலாக் சொன்னது மணி சார் நானும் மேலே போனோம் அவர் ரூமுக்கு. போனது he said okay I selected you. This is how that it works anyway. That's nice. இப்போ வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிற லெஜெண்ட்ஸ் உங்களுக்கு ஒவ்வொருத்தங்களோட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. பட் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு நம்ம பார்க்க போறோம். பட் இப்போ கிடையாது, ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் இது நர்சஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 powered by RP Housing Co presented by Vivo X5 Max phones. Nurses Coffee with DD Season 2 powered by RP Housing Co presented by Vivo X5 Max phones. என் கூட வந்துட்டு பிரசாந்த் அவர்கள் இருக்காங்க. உங்களுக்கு டெக்னாலஜியில் நிறைய தெரியும். அது VFX அப்புறம் வந்துட்டு புது புது விஷயங்கள் என்னென்ன வந்திருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பேர் சொல்ல கூட எனக்கு தெரியாது. பட் எங்களுக்கு இருக்கிற இந்த சின்ன மூளையை வச்சுக்கிட்டு எங்களோட டெக்னாலஜியில் நியூட்டன் ஸ்டீலில் சில ஃபோட்டோகிராஃப்ஸ் வச்சுருக்கோம். ஸோ காஃபி ரிவைண்டில் அதை பார்த்துடலாமா? கண்டிப்பாக. ப்ளீஸ் எனக்காக அந்த காஃபி சிம்பிள் ப்ரெஸ் பண்ண முடியுமா? இன்னொரு பிளாக் பஸ்டர் மூவி செம்பருத்தி. அண்ட் அதில் வந்துட்டு யூ ஒர்க்ட் வித் ஒன் ஆஃப் த லெஜெண்ட். சொல்ல பேர் கிடையாது. யூ கான்ட் ஜஸ்ட் கண்டெய்னர் வித் வேர்ட் கால் லெஜெண்ட். லெஜெண்ட் இல்ல, சம்திங் பியாண்ட். எப்படி ஷூட் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே நிஜமான ஒரு பதட்டப்பட்ட பாட்டி எப்படி இருப்பாங்க அதே மாதிரி ஒரு அன்பு இருக்கும். அதே சமயம் கீப் உங்களை திட்டவும் செய்வாங்க. அது ஒரு மாதிரி ஸ்வீட்டான ஒரு ஆக்டிங், அந்த ஒரு லெவலை அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ரியல் லைஃப்பில் எப்படி உங்களை நிஜமாவே யூ மஸ்ட் ஹவ் பீன் ஒரு அவங்க பார்க்கும்போது சின்ன பையன் மாதிரி தான் ஷுட் ஹவ் ட்ரீட்டட் யூ. ஐ வாஸ் 19 years old. பா 19. ஓகேங்களா. இன்னைக்கு வந்து அவங்களோட படம்லாம் பார்த்துட்டு வந்து இவ்வளோ பெரிய லெஜெண்டோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா, ஏன்னா அவங்க கூட இருக்கும்போது அவங்க யாருன்னு தெரியாது. பானுமதி மேடம்னா நான் இங்கே நின்றுட்டுருப்பேன், அம்மா அங்கே இருப்பாங்க, யூனிட்லாம் ஒரு 10 அடி தள்ளி இருப்பாங்க. அவங்க மேலே பயம் மரியாதை. இட்ஸ் லைக் த வே ஷீ கேரிட் ஹர் செல்ஃப். ஷி வாஸ் லைக் எ குயின். அப்படியே வரும்போது டைக்ரஸ் மாதிரி அது சூப்பராக இருக்கும். அந்த அட்மாஸ்பியரே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அண்ட் இவங்களோட மறக்க முடியாத ஒரு ஷார்ட் என்னென்னா, இன்னைக்கும் செல்வமணி சார் சொல்கிற மேட்ரு வந்து நீ பயங்கர கேடி அப்படின்வாரு. எதுக்கு சார் அப்படின்னு கேட்பேன். ஒரு சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா பானுமதி அம்மா இருப்பாங்க, நான் இருப்பேன். அதாவது நான் தான் அவங்க கிராண்ட் சன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் பார்த்தா பயங்கர ஒரு பெரிய போர், அக்கப்போர் எனக்கு அவங்க வீட்டுக்கு உள்ள அப்படிலாம் இருந்துட்டு ஒரு டைமில் ஷீ கிவ்ஸ் இன் அண்ட் ஷீ ஸ்டார்ட்ஸ் ஹக்கிங் மீ. ஹக் பண்ண உடனே பார்த்தா கேமரா இந்த பக்கம் இப்படி இருந்திருக்கு. ஸோ அம்மா என்ன பண்ணாங்க, ஷீ ஹக் மீ அண்ட் ஷீ டுக் மை ஃபேஸ். அவங்க ஃபேஸ் இப்படி இருந்துச்சு, நான் அப்படி வந்துட்டேன். அப்போ த ஆக்டர் இன் மீ கிக்டு. நான் செட் party and I brought my face inside, which shocked everyone. Which I did it because I'm an actor. Obviously,
அவங்க வந்து கிராண்ட் சன் இப்படி வந்து அப்படின்னாங்க. நான் உடனே பாட்டி இந்த பக்கம் ஹக் பண்ணிவிட்டு கட்டுன்ட்டாங்க. ஓகே சலோனி சார்லாம் அப்படியே லைக் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒன்றும் புரியல. பட் இன்னைக்கு என்ன சொல்லுவார்னா, நீ எவ்வளோ பெரிய கேடினா அந்த அம்மாவே தள்ளிட்டு திரும்பி பாட்டி கட்டி பிடிச்ச பாரு யூ நீட் கட்ஸ்னாரு. ஐ டென்ட் ரியலைஸ் ஆல் திஸ். அவங்க எவ்வளவு பெரியவங்கன்னு தெரியாமலே யூ ஹவ் டன் எவரிதிங். I'm so lucky. I'm so நிஜமா so lucky and gifted to work with all these wonderful people. அவங்க என்ன ஏதாவது சொன்ன விஷயம் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நிறைய. அதாவது உதாரணத்துக்கு சிவாஜி சார் பற்றி பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் வந்து நிற்கும்போது லைட்டை அப்சர்வ் பண்ணுவார். உள்ள செட்டு வந்து லைட் தப்பாக இருந்தால் ஒரு கேமரா லுக் மட்டும் வந்து போகும். அப்போ லைட் தப்புன்னு தெரியுமா? ஸோ அந்த மாதிரி இந்த அம்மாவோட when I was working with Bhanumati ma'am, she used to observe first what's happening, look around, and அதே மாதிரி she came and she taught me, பிரசாந்த் இப்படி வர இல்லை அப்படி வராது, அப்சர்வ் வாட் த சீன் இஸ். பாரு இப்போ நான் அங்கே இருக்கேன், நான் என்ன பண்ண போகிறேன், நீ என்ன பண்ணுற, புரியுதா? அதே மாதிரி கேட்குறீங்க, அவ்வளோ பேசுவாங்க. புரியுதா? ஓகேம்மா புரியுது. அப்போ புரியுனா ஏன்னு கேட்பேன். Because I'm so free and she அதாவது யூஸ்வலாக எல்லாரும் பயமுறுத்துவாங்க அம்மாமான். பட் the way she allowed me to be with her, I really thank her a lot today, and she's always a very special person to me. Very nice. Next picture. Oh my God, this is quite brilliant. And I'll never forget this. Autograph போட்ட ஒரு picture. Never forget this. Yep, never forget this. With all the directors who worked, இவர் ஒரு பயங்கர ஸ்பெஷலான டேரக்டர். ஏன் ஸ்பெஷல்? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா செட் வந்து ஒரே டார்ச்சராக இருக்கும், டென்ஷனாக இருக்கும். சில விஷயம் நடக்கலன்னா உடனே கோவம் வரும் நிறைய பேருக்கு. ஏன்னா எஸ்பெஷலி ஒரு டேரக்டர் இங்கே வந்து ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா பாவம் அவர் டேரக்டரோட ஹெட்டில் வந்து ஏராளமான பாரம், எல்லாரோடைய பாரம் அவர் தலையில் தான். அது ஆர்டிஸ்ட் வந்து இப்போ டைமுக்கு போகணும், ரிலீஸ் உடனே வழியாக கிளம்புவாங்க, செட் ப்ராப்பர்ட்டி வந்திருக்காது, ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஸோ எல்லா டென்ஷனுக்கும் இன்னும் தலையில் வச்சுட்டு அதே சமயத்தில் வந்து சீனும் ஷூட் பண்ணணும். பட் அதையும் மீறி ஆள்கால் சஜஷனும் கொடுப்பாங்க. இதெல்லாம் தாண்டி வந்து பண்ணுறது வந்து ஒரு இட்ஸ் a very big job as a director. இவரோட லொக்கேஷனை மட்டும் இவரோட செட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா நிசப்தமாக இருக்கும். பின் ட்ராப் சைலன்ஸ். சைலன்ஸ் தான் சைலன்ஸ். யார் இப்போ ஒரு பேசுவாங்க ஆனால் கேட்காது, வேலை பாட்டு நடக்கும், எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் சுத்தமாக இருக்கும். அண்ட் அவர் ஃப்ளோருக்கு வந்துட்டாருன்னா அவர் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது புதுசாக இருக்கும், புது விதமாக இருக்கும். எப்படின்னா கேமரா ஒரு நடந்த சம்பவம், அது கேமரா வந்து எப்படியும் ஒரு 80 feet தள்ளி இருக்கும். ஓகே. நான் இங்கே உட்காண்ட்ருந்தேன், நானும் வினோதனியும் உட்காண்ட்ருந்தோம். அண்ட் கட்டுன்னாங்க. கட்டுன்னு சொன்னோன்னே அவர் அங்கேருந்து ஏஞ்சி மெதுவாக நடந்து வருவார். வந்து பக்கத்தில் உட்காந்து இப்படி இல்லை இப்படி பண்ணணும். எனக்கே கேட்காது, உங்களுக்கு கேட்காது. 80 feet அங்கேருந்து சொல்ல மாட்டார், பக்கத்தில் வந்து தான் சொல்லவே மாட்டார். வந்து உட்காந்து சொல்லிட்டு திரும்பி போவார், மெதுவாக நடந்து போவார், உட்காருவார். ஸ்டார்ட் கேமரா. இவ்வளோதான் ஸ்டார்ட் கேமரா. சவுண்டு ஆக்ஷன். என்ன ஆக்ஷன். ஐயோ. கட். திரும்பி நடந்து வருவார். 8 டேக் ஆனாலும் சரி, 80 டேக் ஆனாலும் சரி, நீ போய் சொல்லு என்ன பண்ணுற, என்ன எதுவும் கிடையாது. என்ன நடிக்கிறீங்க, கொஞ்சம் ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண, எதுவும் கிடையாது. அவர் ஒரே ஒரு இதுதான் என்னன்னா, அவர் ஏஞ்சிக்கும் அந்த தொப்பி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வருவார். அதாவது ஹீஸ் திங்கிங். When he does that, that means he's not happy. He is not happy. He's thinking in his brain how to get it out of you now. Okay, when he's happy என்ன பண்ணுவாரு? கட் போலாம் அப்படின்வாரு. ஆனால் the rapport I shared with him, especially இந்த ஸ்டில் எடுக்கிற டைமில் என்ன நடந்ததுன்னா, I was inside the water and அவரும் வந்து he had to come inside the water and he shared some of his personal episodes and what happened in his life with me. And what I got to see was the fun side of him. You know, if he allows you to be close to him, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஜாலி சரியான ஜாலி. இந்த பேய் கதையெல்லாம் பேசிக்கிட்டு நிறைய பேர் வெரி நைஸ். இவர் இந்த சைன் பண்ணும்போது அவன் சொன்னார், பிரசாந்த் இஃப் யூ ஃபாலோ த சேம் ட்ரெண்ட் யூ வில் கோ கிரேட்டர் ஹைட்ஸ். அதுக்காக தான் சைன் பண்ணி கொடுத்தாரு. இது ஸ்வீட். 92 இல்லையா? 92ல. வா நைஸ். எஸ். நெக்ஸ்ட் பிக்சர். இதை பற்றி வேற என்னுடைய கவுச்சில் இருந்து இதுக்கு முன்னாடி கலா மாஸ்டர் கூட சொல்லி பேசியிருந்தாங்க, மீனா பேசியிருந்தாங்க, மீனா மேம் இதை பற்றி. அப்படியா? ஆமாம். ஸோ வாட் டு யூ ஹேவ் டு சே? இட் ஆல் ஸ்டார்டட் பிகாஸ் ஐ ஹேட் அ ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங். அண்ட் அவங்கள எல்லாரும் மீட் பண்ணோம். பட் மீட் பண்ணுறது எப்படி மீட் பண்ண முடியும்? ஸோ த கான்செப்ட் கேம், வை டோன்ட் ஐ டூ அ ஷோ வேர் ஐ கால் ஆல் மை ஃபேன்ஸ் டு ஒன்ஸ் பிளேஸ் வேர் தே கேன் see me. அண்ட் வந்தோடனே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணும்போது ஹலோ ஹாய் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா சொல்லிட்டு போவாங்க. அப்படி இல்லை, கான்செப்ட் டூ சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ எனக்கு ஐ ஹேவ் வாண்ட் டு சே தேங்க்யூ. அப்போ என்னன்னா, வை டோன்ட் யூ டூ அ ஷோ வேர் வி டான்ஸ்
டான்ஸ் கான்செப்ட் மேக் பீப்புள் நோ இன்ட்ரெஸ்டிங். இப்போ இந்த ஷோ தான் இன்னைக்கு பிகம் த டெம்ப்ளேட் ஃபார் த என்டையர் வேர்ல்டு. இன்னைக்கு எந்த ஒரு ஷோ எடுத்துட்டாலும் இந்த மெலடியாக இருக்கட்டும் எல்லாமே ஸ்டார்டட் ரைட் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். அண்ட் நான் ஷோ பண்ணேன்னா 2 இண்டஸ்ட்ரி ஸ்தம்பிச்சு போயிடும். ஒன்று தெலுங்கு இண்டஸ்ட்ரி, ஒன்று தமிழ் இண்டஸ்ட்ரி. நான் ஹீரோன் யாருமே இல்லையே, எல்லா ஹீரோனும் இங்கே தான் இருந்தாங்க. யூ டேக் எவ்ரி லீடிங் ஹீரோன் அட் தட் டைம் would have been the show. So both two. And all the heroines have a special love for you, இல்ல? Absolutely. இந்த ஸ்டில் வந்து என்னன்னா நிறைய பேரை வந்து ரொம்ப என்ன சொல்றது டு பிகம் அ என்வி, அதாவது எல்லாரும் வந்து பொறாமப்பட்டு எனக்கு திட்டினாங்க நிறைய பேர். எப்படி ஒருத்தன் இத்தனை பொண்ணுங்களோட ஆல் தி லீடிங் கேர்ள்ஸோட இந்த சாங் பண்ணும்போது இட் வாஸ் 7 Wonder சாங். அப்போ இந்த ஜீன்ஸ் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த 7 Wonder கான்செப்ட் ஒன்று இருந்தது. ஸோ ஐ ஹேட் ஆல் மை 7 ஹீரோயின்ஸ் இன் டான்சிங் வித் மீ. And we started the show in Sri Lanka. Sri Lanka was the first show. Okay. பார்த்தா 5,000 was capacity seating. People were 25,000 அப்போ. Sri Lanka முடிச்சோம். Then we went to Singapore, Malaysia twice, Singapore once. Then I went to UK. Wembley Arena, it's one of the biggest shows ever. Then Canada, அந்த மாதிரி all around the world tour மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, எது வேணும் கேட்கணும். எவ்வளோ பாஸ்போர்ட்ஸ் வச்சுப்பீங்க நீங்க? இது வரைக்கும் I crossed 16 books. 16 புக்ஸா? ஆமாடா. ஓகே, சரி. இந்த ஊர்ல குறுக்கு சந்து கூட எனக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்க ஒரு ஊரை சுத்திருந்தீங்கன்னா அது எந்த ஊர் சொல்லுங்க பாப்போம். I would say London. London. Oh my god. In and out தெரியுமா? In and out. அது அந்த ஊர்ல வந்து at least I've done 3 movies வர 3 படம் and I've been frequenting that. Second will be KL, Kuala Lumpur. KL எப்பவுமே வந்து மலேசியா my second home சொல்லுவேன், because my amount of fans I have there and they treat me like their own மாதிரி. அங்கே எங்கே போனாலும் the amount of love it's there, and KL is nice, it's a different feel and the food is great, the people are great, so I have a lot of fun there. Good. Next picture. Mani sir, Aishwarya Rai Bachchan எல்லாருமே இருக்காங்க இந்த பிக்சர்ல. Right. சார் சொல்லுங்க. Mani sir, I told you how I met him. So, but the director that he is, அவர் எப்படின்னா உங்களுக்கு பாலுமதி சார் பற்றி சொன்னேன், இவ்வளோ காமாக இருக்குன்னு. மணி சார் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அவங்க கூட சொல்லும் போது நீங்கள் ஓகே தான் சொல்லுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி ஒரு சீக்வன்ஸ், வாசன் ஹவுஸ்னு ஒரு வீடு இருந்ததுங்க. பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 80 feet டால் பில்டிங். அவர் என்ன சொன்னார், பிரசாந்த் என்ன பண்ணுற, அந்த வீட்டை விட்டு நீ எஸ்கேப் ஆகிற, ஸோ அந்த சைடில் பிடிச்சிட்டு பைப்பை பிடிச்சி கீழே இறங்கு அப்படின்னாரு. என்ன சார் திரும்பி சொல்லுங்கள், அந்த பைப்பை பிடிச்சிட்டு கீழே இறங்குனாரு. ஓகே அப்படின்ட்டேன். நான் ஒன்றுமே ஃபீல் பண்ணேன். நான் மட்டும் மேலே போனேன், வென்ட் டு த ரூஃப் டாப். கீழே பார்த்தேன், சேஃப்டி நெட் கிடையாது, ரோப் கிடையாது. இதுவரை என் லைஃப்பில் பைப்பை பிடிச்சி ஏறினது கிடையாது, இறங்குனது கிடையாது. நான் போகிறேன், போயிட்டு பேரப்பட்டில் இறங்கி பைப்பை பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணி இறங்கிட்டு இருக்கேன். சடனாக பார்த்தா ஆனந்த் கால் வந்து என் கை மேலே இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வரேன், ஆனந்த் ஃபாலோயிங் மீ. He is using my hand as base. கத்துறேன், டே கைடா வேணும், உனக்கு இன்னும் வேணும் நல்லா டே கைடா அப்படி சொல்லிட்டு இறங்கினா கீழே. இறங்கினதும் அதுக்கப்புறம் he gave me ஒரு half hour திட்டிட்டு இருந்தான் தனியாக. ஸோ மணி சார் வந்து குட் போயிட்டாரு, அவ்வளோதான். ஆனால் the way he convinced me, like மேலே பார்த்தேன்னா you can do it ன்னாரு. And that's what right throughout the movie பார்த்தீங்கன்னா the way he did the film, அதாவது ஓட ஆரம்பித்தாங்க, அப்புறம் சைக்கிளுங்க, அப்புறம் மோட்டர் பைக்கு, அதுக்கப்புறம் வந்து ஜிப்சி, அதுக்கப்புறம் பஸ்ஸு, அதுக்கப்புறம் லாரி, கண்டெய்னர், ட்ரெயின், அப்பா எல்லாத்துலேயும் வந்து ஓட விட்டு. அண்ட் இந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் வந்து பார்த்தா குந்தாப்பூர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது கர்நாடகாவில். ஒரு பேசேஜில் பார்த்தீங்கன்னா 33 டனல்ஸ் அண்ட் அரௌண்ட் ஒரு எப்படியும் ஒரு 50 பிரிட்ஜஸ் இருக்கும். ஈச் பிரிட்ஜ் வந்து அப்போ இந்த இதெல்லாம் கிடையாது, சேஃப்டிலாம் கிடையாது. விழுந்தால் ஒரு 600 feet 1000 feet, வரல, நத்திங் பிக். ஓகேங்களா? அப்போது வந்து அதில் வந்து டெய்லி ஷூட்டிங் வந்து 14 days பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஷார்ட் வந்து ட்ரெயின் பண்ணது ஒரு கம்பார்ட்மெண்ட் இன்னொரு கம்பார்ட்மெண்ட் ஜம்ப் பண்ணோம். ரெடி பிரசாந்த் தான். நான் என்ன பண்ணேன், ஸ்டாட்டிக் ட்ரெயினில் ஓடி பார்த்துட்டேன். இவ்வளோ தான், நான் ஸ்டாட்டிக் ட்ரெயினில் ஓடி பார்த்தேன், ஒரு கம்பார்ட்மெண்ட் ஒரு கம்பார்ட்மெண்ட் சார் பண்ணிடலாம் சார்ன்ட்டேன். வெரி குட் ஸ்டார்ட் த ட்ரெயின்ட்டார். ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா அது டுக் அ ஸ்பீட் ஆஃப் 80 kilometers. அந்த ஃபஸ்ட்டு வேகம் வேணும்னு சொல்லிட்டு ஐ எம் ஸ்டாண்டிங் அட் டாப் ஆஃப் த இன்ஜின். இட் ஓப்பன் ஃப்ரம் அ பிரிட்ஜ் டு இட் ஓப்பன் ஃப்ரம் அ டனல் டு பிரிட்ஜில் ஓப்பன் பண்ணோடனே என்டையர் உலகம் தெரியுது கீழே. நான் கீழே பார்த்தா அப்படி போயிட்டு இருக்கேன். ஐம் சீயிங், ஐ கேன் சி நத்திங் பட் டெப்த். கடவுளை வந்து அப்போ தான் ஜெய அனுமான் சொல்லுவேன், எது பண்ணாலும் ஜெய அனுமான்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் பண்ணேன். ஜெய அனுமான் ஜம்ப் பண்ண பாருங்கள், தட் வாஸ் மை லீப் ஃபார் ஃபேத். ஐ டிட் தட். இன்னைக்கு வந்து ஐ எம் ப்ரவுட் டு சே
I've done everything in life. ஐஸ்வர்யா ராய் பத்தி சொல்லுங்க. Oh, she's Seven wonders. more than an actress, she's a wonderful person. எனக்கு ஐஸ்வர்யாவுக்கும் வந்து எப்படின்னா எவ்ரிபடி திங்ஸ் தட் வி நோ each other only as through actor மாதிரி அப்படி இல்லை. ஹவ் ஐ மெட் ஐஸ்வர்யா இஸ் a different story. எப்படின்னா ஆட் ஷூட் பண்ணுறது மும்பை போயிருந்தேன். ஸோ ஐ என்டர் த பிளேஸ். பக்கத்தில் ஒரு ஆட் போயிட்டு இருந்தது. போகும்போது ஒன் பிக் ஆட் மேக்கர் இருந்தார். ஓகே அவர் மீட் பண்ண அவர் அப்படின்னு சொன்னால் ஓகேன்னு. ஸோ வென்ட் டு மீட் ஹிம். பார்த்தா அப்போ வெளியில் காம்பவுண்டில் ஒரு 2 பொண்ணுங்க பசங்களும் ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க. பார்த்தா அது ஐஸ்வர்யா ராய். ஸோ மீட்டிங் ஹர் லைக் தட் அண்ட் வி ஜஸ்ட் மெட் கேஷுவலி லைக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அப்போது ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்டட். இப்போது நெக்ஸ்ட் படத்துக்கு வந்து ஐ யூ இன்ட்ரெஸ்ட் இன் ஆக்டிங் மூவிஸ்னா எஸ்ன்னாங்க. ஓகேன்னு. ஸோ ஐ வெண்ட் டோல் டேட் ஐ மெட் அ கேர்ள் கால் ஐஸ்வர்யா. ஷீ இஸ் இன் மும்பை அண்ட் ஷீ இஸ் அ மாடல். ஷீ இஸ் ரெடி டு ஆக்ட் மூவிஸ். ஓகே நல்லா இருக்குமே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சைன் பண்ணலாம் சொல்லிட்டு அப்பா வந்து ஹேட் டு கோ டு மும்பை ஃபார் சம் ஆஃப் த ஒர்க். அப்பா தங்குற ஹோட்டலேருந்து 3ஆவது தெரு வந்து அவங்க வீடு. ஸோ அப்பா வெண்ட் டு த ஹவுஸ். அப்போ போய் சைன் பண்ணலாம் சொல்லும்போது பார்த்தா தென் ஒன்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை இப்போ தான் மிஸ் இந்தியா கான்டெஸ்ட் சேர போகிறாங்க. ஸோ ஒரு வருஷம் வந்து ஷீ இஸ் கோயிங் டு பி தேர் அப்படின்னாங்க. ஓகே நாட் ப்ராப்ளம் முடிச்சதும் மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் வி மெட் இன் ஜீன்ஸ். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் மீட்டிங் அண்ட் I know her as a person more than as an actress. Lovely person, dedicated, hard working. Next picture போலாம். Oh my god. சொன்ன பார்த்தீங்களா வைகாசி பொண்ணாச்சு முடிஞ்சதும் அவர் போய் மீட் பண்ணேன்னு இந்த இன்சிடென்ட் தான். ஓகே. அவர் கூப்பிட்டார் அப்போ. கூப்பிட்டு நீ அப்பாவை கூப்பிட்டு மீட் பண்ணுறாரு. நான் ஜாலியாக பேசினாரு. என்ன சொன்னாரு? இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்து அப்பா பார்த்து என்ன இப்போதான் வழி தெரியுதோ வீட்டுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்பா சொல்ல தம்பி நீ தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கியா நல்லா நடிக்கிற கேள்விப்பட்டேன் ஆனால் ஒன்று ரொம்ப நடிச்சிடாத யாருக்கும் பிடிக்காது அப்படி ஆரம்பிச்சு தென் அவர் என்ன சொன்னார்னா ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உனக்கு யார் வராங்களோ இல்லையோ உனக்கு வந்து 6 o'clock லொக்கேஷன் இருக்குன்னு சொன்னால் 5:45 போயிட்டு வந்துரு வித் மேக்கப். 7 o'clock சொன்னால் 6:45 மேக்கப் போய் நின்றுட்டு அவங்க வராங்க வரல லேட்டாகுது எதுவும் நீ வந்து இல்லை உனக்கு சொன்ன டைமு நீ மெயின்டைன் பண்ணு. அதே மாதிரி ஆக்டிங் இஸ் லைக் ஓஷன் கடல் மாதிரி இன்னைக்கு பண்ணிட்டோம் சூப்பராக பண்ணிட்டோம் என்றைக்குமே நினச்சிடாத. ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை 5 வருஷம் அப்புறம் நீ அதே சீனை போட்டு பார்க்கும்போது இந்த சீன் பெட்டராக பண்ணியிருந்துக்கலாமே. ஏன்னா எவ்ரி டே யூ க்ரோ அஸ் அன் ஆக்டர் எவ்ரி டே யூ க்ரோ. ஸோ அன்றைக்கி அந்த சீன் கொடுத்தா இன்னும் பிரமாதமாக பண்ணுவேன் நீ. ஆகையினால கிவ் யூர் பெஸ்ட். ஆனால் நீ இதுதான் அப்படின்னு நினச்சிடாது என்றைக்குமே. ஏன்னா இட்ஸ் லைக் ஓஷன் அப்படின்னாரு. ஸோ இன்றைக்கி வந்து ரிஃப்ளெக்டிங் திஸ் அன்றைக்கி சொன்னதை நீ பார்க்கும்போது இட்ஸ் ஸோ ட்ரூ அண்ட் ஐ எம் சச் அ பிளெஸ்ட் பர்சன் பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு பி வித் திஸ் பீப்புள், மீட் தெம், டாக் டு தெம் அண்ட் கெட் தேர் பிளெஸிங்ஸ். Next picture. Oh! Where did you get this? Captain Azharuddin. Yes. World Cup வேற நடக்குது. இந்த டைம்ல இந்த பிக்சர் பாத்துர்க்காங்க எல்லாரும் வந்து டென்ஷன் ஆக போறாங்க. இவரை எங்க மீட் பண்ணீங்க? அவர் வீட்ல. ரொம்ப உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமா? What is it? Okay. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் எங்க அப்பா வந்து அவரும் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒரு டீமும் என் அங்கிள் வாஸ் கேமராமேன் அவர் அசிஸ்டன்ட் கேமராமேன் ஒரு டீமும் டெய்லி ஃப்ரம் 3:30 to 6 மேட்சஸ் விளையாட வேண்டியது பயங்கர சண்டை மேட்ச்னா இட் வென்ட் டு நெகத்தை போட்டு கீறி புரண்டு அந்த மாதிரி ஃபைட்லாம் நடக்கும். அடிதடி சண்டை அந்த மாதிரி ஹார்ட் கோர் கிரிக்கெட் வீட்டில். அண்ட் அப்போது நான் தெலுங்கு படம் பண்ண ஐ வாஸ் ஷூட்டிங் தேர். அப்போது அந்த இடத்துல வந்து ஹி மெட் மீட் பண்ணது இந்த மாதிரி ஹி செட் நான் உங்கள் படம் பார்த்துருக்கேன் ரியலி லைக் யூ வே யூ ஆக்டிங்கு வீட்டுக்கு வாங்கினார். ஸோ ஸ்வீட் ஆஃப் ஹிம். ஸோ வீட்டுக்கு போனேன். ஹி ட்ரீட்டட் மீ வெல். நிறைய விஷயம் பேசணும் கிரிக்கெட்டை பற்றி. ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அண்ட் இட்ஸ் ஒன் மோர் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் சொல்லலாம். அண்ட் தட் டைம் ஹி வாஸ் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் யூனோ வேர் ஹி வாஸ் லீடிங் இந்தியா அண்ட் யூனோ the craze of the time, and here is sitting with me and talking with me so sweetly and nicely. And then we sonar we'll practice in it. So I was able to play with him for a couple of times. Anyways, nice memories illa? Wonderful memories. Thank you so much Didi. You're welcome. Thank you. So nice. எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கீங்க அப்படினு திரும்பி பாக்கும்போது ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. So அடுத்து நம்ம பார்க்க போறது rapid fire. It's going to be very 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 quick
ரவுண்ட். ஸோ அது விளையாடுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் டம்பிள்ஸ் எடுத்து நான் என்ன ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. இது நர்சஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை RRP Housing Co presented by Vivo X5 Max phones. Welcome back to the Nurses Coffee with DD Season 2 powered by RRP Housing Co presented by Vivo X5 Max phones. Mr. Prashant Avargale, are you ready for rapid fire round? Ready. Okay. Sorry. One film in recent times நீங்க ஃபீல் பண்ணீங்க, ஓ இந்த such a nice movie, இதுல நான் ஒரு பார்ட்டா இருந்திருக்கலாம் அப்படி நீங்க ஃபீல் பண்ண அளவுக்கு ஒரு சூப்பர் படம்? ஒரு மலையாள படம் வந்து தட்டத்தில் மரியம் சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. தட்டத்தின் மறையத்து. ஓகே, அது ஒரு படம் பார்த்தா அப்பா போர்மா முடியலமா லைட்டு தலையில வலிக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஒரு படம். இன்செப்ஷன். ஓகே. ஒரு குவாலிட்டி நீங்க நினைக்கிறீங்க உங்ககிட்ட இருக்கு, ஆனா அது ஆக்டர்ஸ் கிட்ட இல்லை, என்ன நினைப்பீங்க? நான் நிறைய உண்மை பேசுவேன். ஓகே சரி. ஒரு பிரிட்டிஷ் ரியாலிட்டி ஷோக்கு நீங்க வந்துட்டு இப்போ உங்களை இன்வைட் பண்றாங்க, அதாவது பிக் பிரதருக்கு இன்வைட் பண்றாங்க அந்த ஹவுஸ்ல இருக்கணும்னு, உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன? டிக்கெட் எப்போ போட்டீங்க? ஓ அடியா. ஓகே. ஒரு ரூமர் உங்களை பத்தி நீங்களே யூ லைக் டு ஸ்ப்ரெட் அப்படின்னா என்ன ரூமர்? இவன் ரொம்ப மோசமானவனுங்க. ஓகே. ஒன் பர்சன் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி யூ வாண்ட் டு டேக் ஆன் a romantic date னா யாரை கூட்டிட்டு போவீங்க? இப்போ என் கூட இப்போ சாகசம் ஒரு படம் இருக்கு, அமண்டான்னு ஒரு பொண்ணு வந்து இப்போ இன்ட்ரோடியூசிங், கண்டிப்பா அவங்க தான். ஓகே, வெரி நைஸ். உங்களோட ஃபேவரட் ஃபிலிமை ஆர்டர் பண்ணுங்க. ஜீன்ஸ், திருடா திருடா, கண்ணெதிரே தோன்றினால், ஜோடி, வண்ண வண்ண பூக்கள், செம்பருத்தி. வண்ண வண்ண பூக்கள், திருடா திருடா, செம்பருத்தி, ஜீன்ஸ், கண்ணெதிரே தோன்றினால், ஜோடி. ஓகே, அப்படிதான் அந்த ஆர்டர் ரிலீஸ் ஆச்சு. ஓகே ஃபைன். குவிக் சாய்ஸ், சங்கர் சாரா மணிரத்னம் சாரா? நல்ல சப்ஜெக்ட் வந்து மணி சார், பிரம்மணம் சப்ஜெக்ட் வந்து சங்கர் சார். அதெல்லாம் கிடையாது, நீங்க ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுங்க. சங்கர் சாரா மணி சார்? யார் எனக்கு அடுத்த சப்ஜெக்ட் பண்றாங்களோ அவங்க. ஓகே. சிம்ரன் ஆர் ஜோதிகா? சிம்ரன். ஓகே. கமர்ஷியல் சக்சஸ், கிரிட்டிக்கல் அக்ளைம்? கமர்ஷியல் சக்சஸ். ஓகே. உங்க கூட ஆக்ட் பண்ணதுல உங்களுடைய பர்சனல் சாய்ஸ்ல கேக்குறேன், இவங்க தான் என்னோட பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பேர், இவங்க நாட் வெரி பெஸ்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறோம்? பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பேர் வாஸ் டெஃபினெட்லி ஐ திங்க், ஏன்னா நானும் சிம்ரன் we shared a great definitely a great chemistry where நாங்க ரெண்டு பேருமே வந்து பண்ணும்போது we took care of each other. அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆயிடுச்சு. செகண்ட் படத்தை பார்த்தீங்கன்னா இந்த சீன் நம்ம சப்போஸ் அந்த ஷாட் நான் ஒழுங்காக பண்ணலன்னா பிரசாந்த் வந்து பெட்டராக பண்ணலாம், அதுக்கப்புறம் நான் வந்து திரும்பி அவங்க சரியாக பண்ணலன்னா இது பெட்டராக பண்ணலாம். அதுக்கப்புறம் மூணாவது படத்தில் வந்து சரி அந்த ரெண்டு படத்தில் வந்து ஐ லவ் யூ இப்படி சொல்லிட்டோம், இந்த படத்தில் ஐ லவ் யூ டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம், ஏன்னா அதே சீக்வன்ஸாக வரும் உங்களுக்கு. ஸோ எப்படி டிஃப்ரெண்ட் சொல்ல இந்த மாதிரி we started growing லைக் புஷிங் ஈச் அதர். அதே மாதிரி டான்ஸ் வந்து போட்டி எங்கள் ரெண்டு பேருக்கும் சரியான போட்டி. அண்ட் அவங்களும் நல்லா ஆடுவாங்க. அதே சமயத்தில் வந்து நான் தப்பா ஆடினா ஒன் மோர் அவங்க கேட்பாங்க. அதாவது வெளியில் தெரியாது, வெளியில் வந்து அவங்க ஒன் மோர் கேட்ட மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தா அது எனக்காக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஐ யூஸ் டு we used to share this lovely friendship, nice bonding we had. ஓகே. அப்போ நாட் வெரி குட் ஆன் ஸ்க்ரீன் பேர், இவங்களோட அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறேன்? ஆண் அழகன் ஒரு படம் போகும்போது சுனேஹான்னு ஒரு பொண்ணு, the pair was not good. சரி, இப்போ உங்களுடைய ஹீரோயின்ஸ் பேரெல்லாம் சொல்ல டக்கு டக்குன்னு அவங்கள பத்தி ஒரு விஷயம் நீங்க எங்களுக்கு சொல்லணும். ஒரு வேர்ட்ல நீங்க அவங்கள டிஸ்கிரைப் பண்ணலாம், இல்ல அவங்கள பத்தி தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் நீங்க எங்களுக்கு சொல்லலாம். சிம்ரன் very bold, ஜோதிகா talented, ரோஜா smart, ஐஸ்வர்யா ராய் dedicated, ஹீரா pretty, லைலா jovial, பூஜா பட் very inspiring. என்னன்னா அவங்க வந்து இப்போ அவங்ககிட்ட பழகும்போது அவங்க நிறைய போயிட்டு எழுதுவாங்க, கவிதைலாம் எழுதுவாங்க. அவங்க கவிதை ரொம்ப டீப்பாக இருக்கும், அது 4 வார்த்தை இருக்கும், இல்லை 4 லைன் இருக்கும். அந்த 4 லைன் படிக்கும்போது லைஃபே வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நோ நோஸ் தட் பூஜா பட் கேன் நோ ரைட் ஆர் பெயிண்ட். ஸோ ஐ ஹேட் லைக் வி யூஸ் டு டாக் வித் சோ மெனி சப்ஜெக்ட்ஸ் போது போயிட்டு பற்றி பேசும்போது இந்த போயிட்டு பேசும்போது தென் ஷி ஷோட் மீ ஹர் சி திஸ் வாட் ஐ ரிட்டன் திஸ் வாட் ஐ ரிட்டன். ரம்பா ஒரு 6 inch ஸ்டில்லட்டோஸ் டான்ஸ் ஆட முடியும்னா அந்த அம்மால மட்டும்தான், வேற யாராலும் முடியாது. அதாவது ஒரு 6 inch ஸ்டில்லட்டோஸ் வந்து எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியும், எல்லா பொண்ணுங்களுக்கும் தெரியும். அதுலயும் நின்று அதுலயும் டான்ஸ் ஆடி எதுவும் மண்ணுல பீச் சாண்ட்ல, அது டேலண்ட் தாங்க. அது ஒன்லி ரம்பா மேம் மட்டும்தான். கௌசல்யா வந்து என் பகல்ல இருந்து தனித்தனியாக குடிச்சிட்டு இருந்தாங்க. அதான் ஞாபகம் வருது. இப்போ வந்து பிஸ்லி ரோட் அடிச்சுட்டு இருந்தாங்க. அது அவங்க கேட்பேன் ஹவ் யர் கம்ப்ளெக்ஷன் இஸ் ஸோ ஃபேர்ன்னு. அது சொன்ன ஒரே வார்த்தை பாருங்க, மார்னிங்லேருந்து 8வது பாட்டில் உள்ளே போகுது. ஓ தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ, வெரி குட் டிப் அப்படின்ட்டு. லாஸ்ட் தேவயானி சிரிப்புங்க. அதாவது சொன்னால லைக் சைல்ட் ஷில் பி லாஃபிங். குட். ஸோ அடுத்தது வந்துட்டு காஃபி கொஸ்டின். இந்த மாதிரி நீங்கள் யாரோடையாவது உட்காந்து காஃபி குடிச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா யாரோட ஷேர் பண்ணணும்னு நினைப்பீங்க? என் அடுத்த லவர். ஃபைன்.
இந்த ரேபிட் ஃபயர் ரவுண்டில் சில விஷயங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டீங்க. ஆன்சர் கரெக்டாக சொல்லு, டிப்ளமேட்டிக் ஆன்சர் கொடுத்துட்டீங்க. நாங்கள் மாட்டி விடணும்னு நினச்ச கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லல. திரும்பி ட்ரை பண்ணுங்கண்ணா. நாங்கள் திரும்ப ட்ரை பண்ண மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு என்ன ஒரு செல்ல பெனால்ட்டி நாங்கள் கொடுப்போம்னா, நாங்கள் என்னென்ன ஆசைப்படுறோமோ அதை வந்து நாங்கள் எங்கள் ஹீரோஸை செய்விப்போம். நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் மாடுலேஷன் இருக்கும் திருடால உங்களுக்கு. அந்த போலீஸ்கார்கிட்ட மாட்டி விடுவீங்க. அந்த சீன்லாம் ஞாபகம் ப்ளீஸ், அல்லது ஏதாவது ஒரு டயலாக் எங்களோட ஷேர் அந்த டோன்ல. அங்க தப்பி இங்க தப்பி அகப்பட்டுக்கிட்டா தும்படக்கா பட்டி பட்டனுங்க சொன்னது நானு, பட்டி இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது எங்கெங்கயோ தப்பிச்சு ஓடி மாட்டிக்கிட்டான் கடைசியில், அதுதான் அதுக்கு அர்த்தம். அதாவது அங்க தப்பி இங்க தப்பி அகப்பட்டுக்கிட்டான்னா தும்படக்கா பட்டேன். ஓகே, ரேபிட் ஃபயர் ரவுண்ட் முடிஞ்சாச்சு. அடுத்ததை நம்ம பார்க்க போறது ஹேவ் யூ எவர். ஸோ ஹேவ் யூ எவர் பிரசாந்த், இதுக்கான பதில் அவர் என்ன சொல்ல போறாரு வெயிட் பண்ணி பாருங்க ஆஃப்டர் அ பிரேக். இது நர்சஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை RRP Housing, co-presented by Vivo X5 Max phone. Welcome back. இது நர்சஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை RRP Housing, co-presented by Vivo X5 Max phone. And இப்போ நம்ம விளையாட போறது ஹேவ் யூ எவர். நான் இப்போ கேட்பேன், நீங்கள் இது பண்ணியிருக்கீங்களா உங்கள் லைஃப்பில்? எஸ் ஐ ஹவ் டன் இட்னா காங் அடிக்கணும், இல்லை ஐவ் நாட் டன் இட்னா ஹார்ன் ப்ரெஸ் பண்ணணும். சிம்பிள். ஓகேங்களா? இல்லை ரொம்ப நாள் ஆசை மணி அடிக்கணும்னு. ஓகே, மணி அடிங்க, என்ன போட்டு அடிச்சிடாதீங்க கேள்வி கேட்டதுக்கப்புறம். ஓகே, ஃபெல்ட் யுவர் செல்ஃப் செக்ஸி? என்னைக்காவது ஒரு நாள் ஃபுல்லாக பேசாமல் இருந்திருக்கீங்களா? கான் ஆன் அ டே வித்அவுட் டாக்கிங். ஹீரோயின் வந்து உங்களை துரத்தி லவ் பண்ணியிருக்காங்களா? ஏதாவது ஒரு ஹீரோயின் ப்ரொபோசல் இருந்திருக்கா? நெஜ லைஃப்ல தான் சொல்றீங்க, ஏகப்பட்ட ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கு, பட் எல்லாம் டிஸ்போசல் ஆயிடுச்சு. ஓகே, என்னைக்காவது உங்க டைரக்டரோட யூ காட் annoyed with your director? நெவரா? நான் இந்த பதிலை எதிர்பார்க்கல. ஓகே, அப்பா கிட்ட இருந்து இன்னி வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் மறைச்சு வச்சிருக்கீங்க? சின்ன விஷயம் இல்லையா? அவர் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுடைய கார் கீஸை கார்க்குள்ளேயே வச்சு மூடி இருக்கீங்களா? ரோட் ட்ரிப் தனியா போயிருக்கீங்களா? ஒன் ஆஃப் மை ட்ரீம்ஸ். அப்படியா? ஓகே, உங்களோட ஃபேனோட ஆட்டிடியூட் பார்த்து, அவங்களோட லவ் பார்த்து நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுவீங்கன்னு. பட் இந்த மாதிரி ஒரு ஃபேனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இம்ப்ரெஸ் பண்ணி யா? ஓகே, வேற யாராவது பிறந்திருக்கலாம் என்னைக்காவது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, யூ வெரி ஹாப்பி வித் திஸ். ஓகே, அண்ட் ஹேவ் யூ எவர் முடிஞ்சாச்சு. We're done with it. Simple. Oh my God. Okay. Okay, before I leave, I have just one question. நாங்க மிஸ் பண்ணிட்டோம். உங்க மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் கிட்ட என்ன ப்ராப்ளம்னா, there will be so much to talk. நம்ம ஒரு விஷயம் மிஸ் பண்ணிடுவோம். குயிக்கா சொல்லுங்களேன். நீங்க லெஜெண்ட்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, லைக் ஆச்சிமா பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். ஆச்சிமான்னா தமிழ் படம் பண்ணேன். அவங்கள வந்து இப்போ திணல மோகன் அம்பாள் இந்த படம்லாம் பார்த்துட்டு அவங்க வேர்சிட்டாலிட்டி தெரியும் அவங்க. பட் அவங்க லொக்கேஷன் வந்து இந்த பாஸ் ஒன்று இருக்குது, இந்த ஃபீல், அதாவது இந்த பேசுகிறதும் சரி, அந்த பேசுகிற டைலாக்கும் சரி, அதே மாதிரி பழகுறதும் சரி, எல்லாமே வந்து 100% ஜெனுவின். 100% ஜெனுவின். அதெல்லாம் நான் வந்து விளையாடணும் போல இருக்கு. அதெல்லாம் வராது, அதெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்தாலும் வராது. இட் ஹேஸ் பீன் பார்ன். அது உள்ள இருந்து வர அந்த மாதிரி. நாகேஷ் சார். ஓ நாகேஷ் சார், ஐயோ, அவர் வந்து எங்க தம்பி படம் அவர் கூட பண்ணேன். இந்த ஒரு நிமிஷம் வெரி அன்ஃபேர் நான் கொடுக்கிறது ஒரு எபிசோட் கொடுக்கணும். ஐ நோ இட்ஸ் லைக் யா ப்ளீஸ். பட் அவர் வந்து அவருடைய டைமிங் சென்ஸ், நான் வந்து இந்த காமெடி டைமிங் சென்ஸ் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டாது. அவர் எப்படி பேசணும், எங்கே பேசணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசணும், அந்த அப்புறம் மீட் பண்ணும்போது he was like in his 60s and 70s அந்த டைமில். பட் அப்போவும் he was like a young man. நம்பியா சார், அதாவது அவர் வில்லனாக பார்த்துட்டு அவர் பர்சனலாக பார்க்கும்போது வந்து சாமியார் அவர். அதாவது ஸ்மைலு, சாந்தம், எல்லாமே, அண்ட் பேசுறது எல்லாமே வந்து அபவுட் காட் அண்ட் எல்லாமே அப்படியே உல்ட்டாக இருக்கும். ஆனால் ஸ்க்ரீன் வந்தா அப்படின்னு பார்க்கும்போது சச் அ டிஃப்ரெண்ட். இது கேஆர் விஜயம்மா அவங்களோட எஸ் அதாவது அவங்களே ஒரு பெரிய அழகி. அண்ட் அவங்க வந்து பேசுகிற அதே மாதிரி அவங்கள வந்து என்ன பிடிச்ச விஷயம் வந்து ஹர் டைமிங் அண்ட் எக்ஸ்பிரஷன் டக்குன்னு அது கொடுப்பாங்க. அது மானிட்டர் பண்ண மாட்டாங்க, டேக்ல பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. தட்ஸ் பிரில்லியன்ட். ஓகே, நான் குயிக்கா நான் கேட்கணும்னு நினைச்சேன். காஃபி சேலஞ்ச் பிஃபோர் ஐ சென்ட் யூ ஆஃப். காஃபி சேலஞ்ச். காஃபி சேலஞ்ச்னா இப்போ வந்து இப்போ சாகசம் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து அனிருத் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அண்ட் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம். வந்ததும் பார்த்தது கேட்டது சாங் பிடிச்சி போய் உடனே டக்குன்னு பாடினாரு. ஸோ அவருக்கு ஒரு சேலஞ்ச் இப்போ. அனிருத், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சென்னையில் ஏதோ ஒரு மால்,
அந்த மாலுக்கு சென்டராக போயிட்டு சத்தமாக உங்களுக்கு பிடிச்ச சாங் ஒரு 2 minutes பாட்டு வந்துடுங்க. சேலஞ்ச். பாடுவாரு ஆனா வெளியில வருவாரா டவுட் தான். பாவம் அந்த தம்பி. வேற எனிவேஸ் பார்க்கலாம். ப்ளீஸ் அனிருத் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுங்க and I'll be very proud of you. So thank you very very much. We've come to the end of the show. Hope நீங்க இதை என்ஜாய் பண்ணீங்க இன்னைக்கு இந்த எபிசோட். நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசணும், இன்னும் நிறைய இருக்கு பேசுறதுக்கு, பட் டைம் கன்ஸ்ட்ரெயின் கொஞ்சம் விஷயங்கள் தான் பேச முடிஞ்சது. I thoroughly enjoyed it. How did you enjoy it? நான் வந்து you took me to the past. மறந்து போன சில விஷயங்களை ஞாபகப்படுத்துனீங்க. It was very nice to be here and I'm like still floating in the air in memories சொல்லலாம். It's a nice feeling that you given me. Thanks Didi. Thank you so much. என்னோட pleasure. உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் வந்து சூப்பரா வெளிய வரணும்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமாம், இப்போ தான் இந்த சாகசம் படம் சொன்னேனே. தமிழ் இஸ் மியூசிக் டைரக்டர், அருண் வர்மா இஸ் டைரக்டர் அண்ட் அப்பா தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு மறுபடியும். இட்ஸ் லைக் ஹியூஜ் ஸ்டார் காஸ்ட். சோனு சூத், கோட்டா ஸ்ரீஸ்வராவ் சார், பார்த்தீங்கன்னா நாசர் சார், இது மாதிரி துளசி மேடம், ஏராளமான ஸ்டார் காஸ்ட். I've always been lucky. சொல்கிறேன் ஒன் மோர் பாயிண்ட் என்னென்னா, மை மியூசிக் டேரக்டர்ஸ் have given me the best songs. என்னோட படங்களை பார்த்து எல்லா சாங்ஸுமே வந்து அட்லீஸ்ட் ஹியூஜ் ஹிட்ஸாக இருக்கும் அண்ட் சம் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ் இந்த என்னோட படத்தில் இருக்கும். அந்த மாதிரி வந்து தமன் ஏற்கனவே வந்து எங்களோட மம்பட்டியானில் ஒரு படம் பண்ணியிருக்காரு. இப்போ மறுபடியும் வந்து நானும் தமன் வந்து இந்த படத்தில் வந்து நம்ம வந்து கை கூடுறோம். அண்ட் த ட்ராக்ஸ் இஸ் கிவன் அவுட் ஆஃப் த வேர்ல்டுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா we have 6 tracks. அதில் வந்து we had அனிருத் singing one track, we had சிம்பு singing another track. அதுக்கப்புறம் சொல்லிட்டே போகலாம், ஸ்ரேயா கோஷல் அண்ட் we had மோர் சௌஹான், we have like சங்கர் மகாதேவன். நான் சொல்லிட்டு போகலாம், அது மாதிரி ஏராளமான சிங்கர்ஸ் சாங். some of the best voices in India have sung. Awesome tracks. Very excited. என்ன இப்போ நான் எனக்காக இல்லை, என்னோட ஃபேன்ஸுக்காக. பிகாஸ் வெளில வரும்போது they are going to have a great time. படமும் வந்து பார்த்தீங்கன்னா it's going to be something. பிரசாந்த் படம் வந்து எல்லாரும் தெரியும், ஃபேமிலியோட பார்க்கலாம், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக போட்டு ஆக்ஷன் நல்லா வந்திருக்கு. ஸோ ஐம் குவைட் எக்ஸைட்டட். Thank you. So all the very best. அது ஒரு பெரிய ஹிட்டாவே எங்களுடைய வாழ்த்துக்கள். Before I let you go, please do sign an autograph for us.